என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்ன உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற இப்ப சொல்றாரு இந்த மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வருவா புடுங்குவான் கட்டவர் மயிருக்கு வருவானடா விஜய். நீ உச்சத்தை விட்டுட்டு வா வருவாயை விட்டுட்டு வான்னு உன் வீட்டுல நிக்கிற வாயில் காவலம் கூட உன்னை கூப்பிடல எதுக்கு வந்த? அவருடைய கால் மயிருக்கு விஜய் சரியா வருவாரா? சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு டிவிக்கு மாதிரி ஒரு தற்கொலை கூட்டணி ஒரு இளவும் தெரியாது. மனைவியை இயக்குவது யாராமா? திமுக. என்ன உன் மனைவியை திமுக இயக்குதுன்னா உன் மனைவியை கூட கட்டுப்படுத்த முடியாத நீ எப்படா தலைவனா இருப்ப? உங்க பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்க மாதிரியா? பைத்தியக்கார பையன் மகனே, நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் நான் புடுங்குவேன். எதனா விட்டு வந்தா பொண்டாட்டி பிள்ளை விட்டு வந்திருக்காப்ல. அதுலயும் திமுக இருக்கக்கூடிய நம்ம அண்ணன் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கான். திடீர் பாசத்துக்கு காரணம் இல்லை. நம்ம பங்காளி சட்டை எப்பவும் வச்சுக்கலாம். இந்த விஜய் மட்டும் விட்டுறாதீங்கன்றான். ஓம் காலி ஜெய் காலி விஜய் ஒரு ஓடு காலி. இந்த மாதிரி பிக்காரி பேலடா நானு. மோட்டர் பைக் தரேன், கார் தரேன், பெட்ரோல் எவ்வளவு தெரியுமா பாப்பனா? ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. கில் them with your success, bury them with your smile. விஜய் அண்ணா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து டான்ஸ்க்கு இப்போ ஒரு சூப்பராக பண்ணுவார், ஆக்டிங் பண்ணுவார், அதெல்லாம் ஓகே, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நான் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட பொறுமை. சத்தியமாக எனக்கு இல்லைங்க, யாருக்குமே வராது, யாராலையும் அப்படி இருக்க முடியாது. நான் உண்மையாக விஜய் ஃபேனும் இல்லை, அஜித் ஃபேனும் இல்லை. அவர் படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்ப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு காமன் ஆடியன்ஸ் தான் நான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்க வச்சுட்டாரு. அவரோட பொறுமைக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் எவ்வளவு பொறுமையா அவரோட வேலையில கான்சென்ட்ரேட் பண்றாரு தவிர, இன்னமும் கத்துறவங்க கத்திட்டு தான் இருக்காங்க, இன்னமும் அவரை பத்தி தப்பா பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் அவரை பத்தி இல்லாததெல்லாம் சொல்றவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அவங்களோட வேலை. என்னோட வேலை, நான் வந்து சிஎம்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்னோட மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு அதுல கான்சென்ட்ரேட் பண்றாரு. பாத்தீங்களா, அங்க நிக்கிறேன் நீ. பொறுமை ரொம்ப முக்கியன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க. இதை நிறைய பேர் கத்துப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.